ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது நம்மளுடைய மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கத்தக்க வன்னிய சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு முதுபெரும் தலைவராக மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க. எனக்கு எப்பவுமே அவர் மேலே தனி மரியாதை உண்டு. எந்த இடத்துலையும் நான் அவர் வந்து மரியாதை குறைவாக எந்த இடத்துலையும் பேசுகிறதே கிடையாது. அவங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் நம்ம தலையில்லாமான்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி கிங் மேக்கர். நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன். நம்ம வந்து கட்சி வந்து திமுகவுக்கு எதிராக இங்கே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக பல கட்சிகளை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே பாஜகக்குள்ளே கொண்டு வர்றது என்னுடைய முக்கிய தலையாய கடமையாக இருக்குது. அதற்காக பல விஷயங்களை பல வியூகங்களை அமைச்சு ஒரு ராஜதந்திர முறையில் பல கூட்டணிகளை உருவாக்கிட்டு வரோம். நம்ம 2024 கூட நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணிலாம் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை கூட்டணி வேணும்னு நான் தான் முடிவெடுத்து மிகப்பெரிய அளவில் அதில் பாமக அதுக்கப்புறம் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்றா கொண்டு வந்து இத்தனை பல சதவீதம், அதாவது 3% வந்து 18% வாக்கெல்லாம் வாங்கிட்டாங்க, 11% அப்படின்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வியூகம் அமைப்பாளர் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அண்ணாமலைக்கு ஆதரவாக. அதுக்கு காரணமே இந்த செந்தில்குமார் தான். அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்றுருந்தார்னா இந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு கண்டிப்பாக வந்தே இருக்காது. அப்போ இந்த கூட்டணி மூலமாக தான் இத்தனை வாக்கு சதவீதம் வந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதே மாதிரி இந்த 2026 நம்ம வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பலமான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நம்ம மிகப்பெரிய அளவில் நான் வந்து முன்னெடுத்திருக்கேன். ஸோ இதன் அடிப்படையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து உடைக்கணும்னு சில பேர் சதி பண்ணுறாங்க. அது திமுக தான் ஆப்வியஸாக. இதில் ஒளிவு மறைவில் நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அப்போது பாஜக கூட போகிறதையோ இல்லை அதிமுக கூட்டணி போகிறதுலையோ ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியும் திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு வரதான் போகிறாங்க 2026 கூட்டணிக்குள்ளே. அப்படி வந்துட்டா இங்கே திமுக வந்து காலியாகிடும். அந்த இடத்த நிரப்புறதுக்காக ராமதாஸ் ஐயாவை வந்து தூண்டிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த வேலையை பார்த்துருக்காரு. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் பிரச்சனையே வேண்டாம். ராமதாஸ் ஐயாவை நான் பெரிதாக மதிக்கிறேன். மற்றவங்களுடைய கருத்துக்களை மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா போய் நேரில் பார்த்துட்டு பேசலாம் வந்துட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ராமதாஸ் ஐயா வந்து எப்படி எடுத்துப்பார்ன்றது வேறு. அவங்க நண்பர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த செந்தில்குமார் சொல்கிற கருத்தை கண்டிப்பாக மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயாவும் கேட்டே ஆவாங்க. ஏன்னா அவருக்கும் நல்லது, அந்த கட்சிக்கும் நல்லது. மரியாதைக்குரிய அன்புமணி அண்ணன் இருக்காங்க இல்லையா, அன்புமணி ராமதாஸ் அண்ணன், அவங்கள பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவிலான சீட்டுகள் கணிசமான அளவு ஒதுக்கப்படும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவரை நாங்கள் முன்னிறுத்துவோம். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பங்கு தருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிக்கும். அன்புமணி அண்ணனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும். வழக்கறிஞர் பாலு அண்ணலாம் அவசரப்பட்டு ராமதாஸ் அவர்கள் நீக்கியிருக்காங்க. அந்த அண்ணெல்லாம் கட்சிக்காக ரொம்ப உழைச்சவங்க, தப்பாக ஒன்றும் பேசல. அவர் பேசுனதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்கெல்லாம் வந்து பல முறை எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ கட்சிக்கு உண்மையாக இருக்காங்க. அப்பா பக்கமாக பிள்ளை பக்கமானு பார்க்கும்போது ஒரு லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கணும். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கூட தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது ஸ்டாலின் பொறுப்பு கொடுத்துட்டார். அவரால் வந்து ஆக்டிவாக பண்ண முடியல கலைஞர் அவர்களால். அப்போது அதே மாதிரி இன்றைக்கும் அதே சூழ்நிலை, ஸ்டாலினால் ஆக்டிவாக பண்ண முடியல. உதயநிதியை தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவரே முன்னிறுத்துறாரு. அவரால் எல்லா மீட்டிங்கும் போக முடியல, வயசாகிடுச்சிங்க, முடியலைங்க, டயர்டாயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் சக்கரை நாற்காலில் ஸ்டாலின் என்ன உட்காந்துருவார். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ உதயநிதி அவர் தான் வாரிசு, அவர் தான் வந்து முன்னிறுத்தி ஆகணும். அதே மாதிரி மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவரால் இப்போ முன்ன மாதிரி வந்து வேகமாக பேச முடியல, ரொம்ப எல்லா மீட்டிங்கும் கலந்துக்க முடியல. அப்போ அந்த கட்சியை முன்னெடுத்து போகணும், ஆக்டிவாக முன்னெடுத்து போனோன்னா அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணக்கிட்ட தான் கொடுத்தாகணும். அதுதான் முறை. வேறு யார்ட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கட்சியில் நீங்கள் வந்து ஜிகே மணி அண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. அன்புமணி அண்ணன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டார். இளைஞருடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு அவ்வளவு எழுச்சி அண்ணனுக்கு இருக்குது. ஸோ அன்புமணி அண்ணனை வந்து ஒரு முக்கியமான ஒரு துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு வாய்ப்பு வரும்போது ராமதாஸ் ஐயா குறுக்க தடையாக இருக்க மாட்டார்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவரை விட அன்புமணி அண்ணன் மேலே எல்லாரையும் விட ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் பாசம் அதிகம். அவர் தானே முன்னிறுத்து வர்றார் அந்த கட்சி. அவரோட நிறுவனர் அவர் தானே, அவருக்கு எல்லாமே தெரியும். யாரும் வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்கணுன்ற இடத்துல அவர் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவருடைய உடல்நிலை பாதுகாப்பெல்லாம் கொண்டு கட்சியை வந்து வெற்றி பெற வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ வெற்றிக்கான வாய்ப்பு என்னன்னு பார்க்குறாரு. கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில்
பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும். அந்த அஷூரன்ஸை நான் அந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் கூட்டணிக்கான கடிதம்லாம் நான் அன்புமணி ஏற்கனவே அனுப்பியிருந்தேன். மறுபடியும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி விஷயங்களை மறுபடியும் முன்னெடுப்போம். அப்போ நான் நேரில் வந்து ஐயாவை சந்தித்து நான் நிறைய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அன்புமணி அண்ணனை நீங்கள் எங்கள் கூட அனுப்புங்க. ராமதாஸ் ஐயா வந்து கட்சியை உடைக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த கட்சி உடைக்க வேண்டாம். எதிரிகளுக்கு நாம் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட வேண்டாம். நாம் வந்து ஒன்றா சேர்ந்து வெற்றி பெறணும். அதனால் ஐயா அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை உங்களுடைய பாதம் தொட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து இந்த கட்சியில் அண்ணனை வந்து முன்னெடுத்துங்க. நீங்கள் தான் நிறுவனர், நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க. உங்களை மீறி எதுவும் இங்கே நடக்காது. அன்புமணி அண்ணன் வந்து துணை முதலமைச்சராக நாங்கள் கொண்டு வரோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னத்தில் நீங்கள் ஜெயிங்க. பல இடங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒதுக்குவோம். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் வந்து நான் கொடுக்குற அஷூரன்ஸ் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக மோடி அவர்கள் கேட்பார். அதற்கான கடிதங்களை நான் கொடுத்துருவேன். நான் நேரடியாக மோடி அவர்களை சந்தித்து கூட இப்போ அண்மையில் பேச இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் பேசுவேன். எங்கள் கட்சியில் இருக்க விஷயங்கள் கூட நான் பல விஷயங்கள் முன்னெடுக்கிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக இணக்கமாக ஒரு விஷயம் வரும். அண்ணாமலை போன்ற யார் கூட ஒட்டாத அந்த தலைவர்கள் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி நயினார் அவர்கள் வந்து அதிமுக மட்டுமே சொம்படிக்கிறார். அவரும் நமக்கு தேவையில்லை. எங்கள் சித்தாந்தத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களை வந்து தலைவராக்கிடுவோம். அவங்களே உங்களை வந்து நேரடியாக அக்கா வானதி அக்கா வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திப்பாங்க. இன்க்ளூடிங் முக்கியமான ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியும் சந்திப்பாங்க. எல்லாரையும் சந்தித்து பேசுவாங்க. உங்களுக்கான முக்கியத்துவம், எல்லாருக்குமான முக்கியத்துவம் கண்டிப்பாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிடைக்கும்ன்றதில் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நாங்கள்லாம் துணையாக இருக்கோம். அதனால் உங்களுடைய பிரச்சனையை முடிச்சுக்கோங்க. மீடியாவுக்கு தீனி போட வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்றதை ஐயா அவர்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அன்புமணி அண்ணன் தான் இனிமேல் கட்சி எதிர்காலம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்றத நீங்கள் வந்து முன்மொழிங்க. நீங்கள் நிறுவனராக இருங்க. அண்ணனை வந்து வளர விடுங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆக்குறது உங்களுக்கு தான் பெருமை, உங்கள் கட்சியுடைய வளர்ச்சிக்கு பெருமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வுன்றதை ஐயா மறந்துட வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.